முருகப்பெருமானோட கதை தான் இது. இதை ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் சின்ன குழந்தைங்க முதற்கொண்டு. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முருகனின் பிறப்பு எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சிம்பிளாக ஸ்வீட்டானு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேட்காதவங்களாம் கேட்டுக்கோங்க. சிவபெருமான் பார்வதி தேவிக்கு 2 பிள்ளைகள். மூத்தவர் கணேசன் யானை முகத்துடன் இருப்பார். இளையவர் முருகன். ஒரு காலத்தில் சூரபத்மன் அப்படின்னு ஒரு கெட்ட அசுரன் இருந்தான். அவன் தேவர்களையும் நல்லவர்களையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தினான். அந்த அசுரனை யாராலும் ஜெயிக்க முடியலை. அப்பொழுது தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானை கிட்ட போய், சுவாமி, இந்த சூரபத்மனை எப்படியாவது அழிக்கணும் என்று வேண்டிக்கினாங்க. சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகளை வெளிப்படுத்தினார். அந்த தீப்பொறிகள் கங்கையில் போய் விழுந்தது. அப்புறம் தாமரை பூக்கள் நிறைந்த ஒரு குளத்தில் சரவண பொய்கை போய் 6 குழந்தைகளாக மாறின. அந்த குழந்தைகள் கார்த்திகை பெண்கள், தேவ பெண்கள் அன்பாய் எடுத்து வளர்த்தாங்க. அப்புறம் பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் ஒன்றா அணைச்சதும் ஒரே குழந்தைய 6 முகத்தோடு 12 கைகளோடு பெருமானாக மாறினார். அதனால் முருகனுக்கு 6 முகம், சரவணன், கார்த்திகேயன்னு நிறைய பேர் இருக்குது. எனக்கே இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ தாங்க முருகன் பிறப்பு தெரியும். உங்களில் யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் இந்த கதை பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதோட பார்ட் 2 என்னன்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முருகனினோட மாம்பழம் கதைகள் என்ன என்று நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கதையை படிக்கும்போதே திரும்ப திரும்ப படிக்கணும்னு தோணிகிட்டே இருந்தது. உங்களுக்கும் அந்த மாதிரி தோணுதான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலில். இது புது சேனல், ஸோ உங்களோட சப்போர்ட் எப்போவுமே வேணும். முருகனை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க.